அப்படின்றதுனால உங்களுக்கு எப்ப எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஸோ இது வந்து சாதாரண கொஸ்டின், இதை வந்து கேட்கலாமா அப்படின்ற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம். எந்த கொஸ்டினா இருந்தாலும் கேளுங்க. ஒரே கொஸ்டின் வந்து நான் சொல்ற ஆன்சர் புரியல, அதே கொஸ்டின் திரும்ப கேட்கறீங்கனாலும் நான் திரும்ப ஆன்சர் பண்ண ஹெசிடேட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரே கொஸ்டின் நீங்க 3 டைம்ஸ் கேட்டாலும் ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர். பட் அந்த 3 டைமும் நான் வேற வேற லெவல்ல, ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஹை லெவல்ல சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னா அடுத்த லெவல், அப்புறம் அடுத்த லெவல். ஐ வில் ட்ரை டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் இப்ப இந்த ப்ளூடூத் அந்த சிப் சொன்னீங்கல்ல சார், அது வந்து ஹார்ட்வேரா செஞ்சுட்டு அதுக்குள்ள நடக்கிற அந்த கமெண்ட் இது ஃபுல்லா ப்ரோக்ராமிங்கா பண்ணி இது பண்ணுவீங்களா சார்? அந்த மாதிரி தான்மா. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு சிப் தனியா வந்துரும், அது வந்து ஒரு போர்ட்ல சால்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து என்ன பண்ணும்னா அது ஒரு யூஎஸ்பி கேபிள் வழியா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த யூஎஸ்பி கம்ப்யூட்டர்ல இருந்து கமாண்ட் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்டருக்கு சிக்னல் போகுது இல்ல, டேட்டா போகுது இல்ல. ஸோ அந்த மாதிரி நாங்க அந்த யூஎஸ்பி போர்ட் வழியா, சீரியல் போர்ட் வழியா நாங்க கமாண்ட்ஸ் சென்ட் பண்ணுவோம். கமாண்ட்ஸ் சென்ட் பண்ணோம்னா அந்த சிப்பு வந்து என்ன ஆகும்னா ஏர்ல அந்த பேக்கெட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும், சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நீங்க எப்படி அதை அசியூம் பண்ணிக்கலாம்னா, போனை வந்து யூஎஸ்பி கேபிள் போட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ போன்ல இருந்து நான் என்னோட மொபைல்ல இருக்கிற ப்ளூடூத்துக்கு சிக்னல் அனுப்புவேன். சிக்னல் அனுப்புனா அது போன் வந்து இப்ப வெளியில இருக்கிற இன்னொரு டிவைஸ்க்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணும். புரிஞ்சுதா? ஓகே. சார் ஆல்ரெடி இந்த ப்ளூடூத் சிப் வச்சு நிறைய பண்ணிருப்பாங்கல்ல சார், பழைய இதெல்லாம் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல புதுசா நம்ம வேற ஏதாவது பண்ற மாதிரி இருக்குமா சார்? ஏன்னா ஒவ்வொரு ப்ளூடூத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ இப்போ ப்ளூடூத் முன்னாடிலாம் வந்து ப்ளூடூத் வந்து பாத்தீங்கன்னா போன்ல மட்டும் தான் இருக்கும். போன்ல வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அது மோஸ்ட்லி அது மட்டும் தான் இருக்கும். இப்போ ப்ளூடூத்ன்றது எல்லாத்துலயும் வந்துருச்சு. டிவி ரிமோட்ல வந்துருச்சு, ஹெட்போன்ல வந்துருச்சு, கார் ரிமோட்ல வந்துருச்சு, நிறைய விஷயத்துக்கு ப்ளூடூத் வந்துருச்சு, வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச். ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் வந்து ஃபீச்சர்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் செவரல் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத்லயே நிறைய வந்திருக்கு. ப்ளூடூத் 2, ப்ளூடூத் 3, 4, 5, 5.1, 5.2 அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்னொன்னுலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலா வந்து ப்ளூடூத்ல வந்து ஸ்பீடுக்கு ஒரு ஃபைல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1 மினிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற ப்ளூடூத்ல அது ஒரு 30 செகண்ட்ஸ்ல டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஃபேஸ்புக்லாம் நீங்க கட்டாயமா யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு 4 வருஷத்துக்கு ஃபேஸ்புக் பிடிக்காதா? ஓகே, வேற என்ன சைட் சொல்லலாம்? சோ இன்ஸ்டாகிராம். ஓகே. இப்போ டிவி எடுத்துக்கோங்களேன். டிவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து டிவி வேற மாதிரி இருந்தது. சிஆர்டி பெரிய டப்பாவா இருக்கும். அதுல இருந்து எல்சிடி டிவி வந்தது, அப்புறம் பிளாஸ்மா டிவி வந்தது, அப்புறம் எல்இடி டிவி வந்தது. இப்போ ஒவ்வொரு டிவிலையும் எல்லாமே டிவி தான், எல்லாத்துலயும் பிக்சர் தெரியுது, பட் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ளூடூத்லயும் ஒவ்வொரு வெர்ஷன் வரும்போது நிறைய உள்ள இன்டர்னலா நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே சார். அப்போ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற கோடை பொறுத்து தான் ஒர்க் ஆகுமா? அது வந்து அல்காரிதம். ஆமா, அதெல்லாம் வந்து அல்காரிதம் எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் அல்காரிதம் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே சார்.
வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ யாரெல்லாம் வீடியோ ஷேர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸே பார்க்கலாம். கம்பல்ஷன் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ஓகே, ஒன்லி இஃப் யூ ஆர் ஓகே. ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நீங்க உங்களோட டீபக் செஷன் ஸ்டார்ட் பண்றதுனாலும் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் லிசன் வாட் யூ ஆர் டிஸ்கஸிங். யாரு ரன் பண்ண போறீங்க இந்த மீட்டிங்க? சார் நீங்க தான் ரன் பண்ண போறீங்களா? யாராவது ஒருத்தர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா? ஓகே சார். அது நீங்க பண்ண போறீங்களா? இதோ நான் சொல்லியிருக்கேன் சார், சௌமியா சொல்லியிருக்கேன் சார். ஓகே. ஸோ நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்றதை நான் லிசன் பண்றேன், மியூட் பண்ணிடுவேன். ஓகே சார். எனக்கு ஏதாவது நடுவில் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. ஓகே சார். 1 minute சார். ஓகே ஓகே. ஸோ நீங்க எல்லாரும் அரௌண்ட் மதுரை ஏரியா தானா? எஸ் சார், மதுரை பக்கத்துல அருப்புக்கோட்டை. ஆமா சார். ஓகே. நாங்களாம் இங்க இன்சைட் டவுன் சார், சவுத் கேட். ஓகே. எங்க அம்மாக்கு வந்து மதுரை தெற்குவாசல் பக்கம். நானும் அங்கதான் சார் இருக்கேன், தெற்குவாசல். அப்படியா? தெற்குவாசல் கீரத்துறை தெரியுமா? ஆமா சார். கீரத்துறை பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில தான் எங்க மாமா பலசர கடை வச்சிருக்காங்க. அந்த சைடு போகும்போது நிறைய அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்க, சவுந்தரபாண்டியன் ஸ்டோர்ஸ். ஓகே சார், கண்டிப்பா. எனக்கு அருப்புக்கோட்டை பக்கத்துல திருச்சுழி. அருப்புக்கோட்டை பக்கத்துல திருச்சுழி சார். ஓகே. எனக்கு அங்க ஊர் பேர்லாம் நிறைய தெரியாது, சில மெயினான ஊர் பேர் மட்டும் தான் தெரியும். ஏன்னா நாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் தான் ஊருக்கு போவோம். மற்றபடி நாங்க சென்னையிலேயே செட்டில்டு. நான் படிச்சது எல்லாமே சென்னை தான். ஓகே சார். ஸோ நீங்க எல்லாருமே என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, என்ன இயர் படிக்கிறீங்க? சார் நான் வந்து SIT இல்ல சார், CSBS 3rd year. CS 3rd year-ஆ? CSBS சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், BTech. ஓகே 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 சார். நான் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சார் ஃபைனல் இயர் EC. EC. ஓகே, நம்ம செட்டு. எஸ் சார். சார் 3rd year CSBS. ஓகே Sir, same CSBS, sir, 3rd year. ஓகே. So 3rd year CSBS. ஓகே. Sir, MCA passed out, sir. MCA passed out. Yes, sir. ஓகே. So 3rd year CSBS, sir. 3rd year ராகவேந்தர். ஓகே. சார் நான் IRTT ல படிச்சேன், 2021 passed out, ECE தான். லாஸ்ட் இயர் பேட்ச். ஓகே. ஆமா சார் நான் சேது இன்ஸ்டிடியூட்ல ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் சார். மெக்கானிக்கல். வெரி குட். எஸ் சார். சார் ECE படிச்சனால தான் உங்களுக்கு அந்த சிப் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஜாப் சூஸ் பண்ணீங்களா சார்? நல்ல கொஸ்டின். சிப்ல ஒர்க் பண்றோம். பட் நான் வந்து சிப் இன்டர்ஃபேஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு தான் நான் ப்ரோக்ராம் எழுதுவேன். சிப்புக்கு ஆக்சுவலா ப்ரோக்ராம் எழுத மாட்டேன். சிப்ல ரன் ஆகிற சாஃப்ட்வேருக்கு பேரு ஃபர்ம்வேர். நாங்க அதை பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் கம்ப்யூட்டர் சைடு தான் வந்து ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ நாங்க அதாவது நான் ஒர்க் பண்ற அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரன் ஆகும், கம்ப்யூட்டர்ல ரன் ஆகும், சிப்ல ரன் ஆகாது. ஸோ அந்த சிப்புக்கு கமாண்ட் அனுப்பி அந்த சிப்பு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் நாங்க சாஃப்ட்வேர் எழுதுறோம். நீங்க சொல்ற சாஃப்ட்வேர் வந்து வேற ஒரு டீம் பண்றாங்க, அது எங்களுது கிடையாது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா வர மாதிரி.
அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் தான். நீங்க இப்ப ஃபர்ம்வேர்னு சொல்லி நீங்க ஒண்ணு கேட்டீங்க இல்லையா? அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுவும் ப்ரோக்ராம் தான். சோ என்ன அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுற இடம் டிஃபர் ஆகும். நீங்க சொல்ற ப்ரோக்ராம் வந்து சிப்புக்கு உள்ளே ரன் ஆகும். நான் சொல்ற ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டர்ல ரன் ஆகும். ஓகே சார். சார் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அதுல ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அதுல சார், அந்த அந்த மாதிரியா மூவ் சார்? இந்த மாதிரி இல்லாம நீங்க கம்ப்யூட்டர்லயே ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க சார். ஆமா, ஆமா. நாங்க நீங்க இப்ப பைத்தான் அப்ளிகேஷன்லாம் பண்றீங்கல்ல? எஸ் சார். நான் பண்றது அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே சார். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் அந்த மாதிரி இது கிடையாது. மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர்லாம் எம்பெடட் சிஸ்டம். கரெக்டா? ஸோ அந்த ப்ளூடூத் சிப்புன்றது எம்பெடட் சிஸ்டம். அதுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா? ஸோ ப்ளூடூத் சிப்புன்றதும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். அதுக்குள்ள ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து ஃபர்ம்வேர். அது எம்பெடட் ப்ரோக்ராமிங். ஓகே சார். நீங்க உங்க செஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சார் இப்போ சார் ஸ்டார்ட் இப்போ பண்ணலாமா ஸ்டார்ட் சார்? பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் பிஃபோர் மூவிங் ஆன் ஐ ஹேவ் அ கொஸ்டின் சார். ம். சார் நீங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது .NET தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல வேற ஏதாவது டொமைனா சார்? .NETல தான்மா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது .NET எனக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். நான் வந்து இசிஇ பேக்ரவுண்டு. எனக்கு சி லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியாது. ஆனா சில எனக்கு சொந்தமா லாஜிக் எழுதுற அளவுக்கு எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும். ஸோ அத வச்சு நெறைய கம்பெனிஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அதுல ஒரு ஸ்டார்ட் அப்ல எனக்கு ஜாப் கிடைச்சது. அதுல அவங்களே வந்து .NET சொல்லிக் குடுத்தாங்க. ஒரு 2 மந்த்ஸ் அவங்க 2 மந்த்ஸ் சொல்லிக் குடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் வெரி ஃபார்ச்சுனேட்லி 2 மந்த்ஸ் எங்களுக்கு .NET சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து நானு .NETல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ சார்ன்னு கூப்பிடாம அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நீங்க கண்டினியூ எல்லாருக்கும் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஏதாவது விசிபிளா கொஸ்டின்ஸ் இருக்கா? இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஸ்கிரீன் தெரியுது எனக்கு. எஸ் சார். தெரியுது. லாஸ்ட் கிளாஸ் நம்ம வேர்டல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த லாஜிக் தான் நான் போட்டிருந்தேன். கோட் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஞாபகம் இருக்கு சௌமியா. ஆ. இந்த ஸோ கோட் நான் போடும்போது தான் இருக்கன்றதுனால நமக்கு எல்லாரும் தயங்கி தயங்கி பேசாதீங்க. நீங்க நார்மலா எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. ஐ வில் ஜஸ்ட் லிசன். நார்மலாவே இப்படிதான் சார். நார்மலாவே இப்படிதானா? ஓகே ஃபைன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம் என்விரான்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ என்ன சார்னு கூப்பிடாதீங்க. ஓகே பழகிக்கோங்க. ஓகே. இந்த கோட்ல என்ன எரர் வந்துச்சுன்னு நான் ஃபைண்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதே கோட ரன் பண்றேன். பட் ரன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அத லென்த் ஆஃப் வேர்டுக்கு வந்து மல்டிபிள் பண்ணிப்போம். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா சௌமியா. சார். ஸோ அது பண்ணும்போது தான் மிஸ்டேக் வந்துச்சு. ஸோ நான் இப்போ ரன் பண்றேன். ம். 5 ஓஸ் குடுத்தோம் போன கிளாஸ்ல. ஏன் மிஸ்டேக் வந்துச்சுன்னா, இங்க மட்டும் கிரீன் வந்துச்சு. மத்த இடத்துல எல்லாத்துலயும் ரெட் வந்துச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ரெட்ன்னு ஸ்ட்ரிங் குடுத்துட்டு, அத மல்டிபிள் பண்றதுனால அது ஒவ்வொரு கேரக்டரும் மல்டிபிள் ஆயிடுச்சு. அதாவது ஆர் தனியா, இ தனியா அந்த மாதிரி. ஸோ அதுதான் இங்க மிஸ்டேக். அத எப்படி நம்ம மாத்தலாம்னா, மல்டிபிள் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்க வந்து லிஸ்ட்டாவே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ அந்த ஒவ்வொரு வேர்டும் மல்டிபிள் ஆயிருக்கும் 5 டைம்ஸ்.
நெக்ஸ்ட் கரெக்டா அந்த அவுட்புட் வந்து லாஸ்ட் ஓ மட்டும் கிரீன் வரும். புரியுதா போன கிளாஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும்? புரியுது சௌமியா. போன தடவை வந்து அந்த ஸ்ட்ரிங் அப்படியே மல்டிபிள் பண்ணோம். ஆமா. அதனால அந்த இந்த மேல இருக்கிற மாதிரி வந்திருக்கு இல்லையா, அந்த ஆர்இடி மறுபடியும் ஆர்இடி ஃபைட் அதோட லென்த் வரையே போயிட்டே இருக்கு. ஆமா. இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டாவே மல்டிபிள் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஃபுல்லா அந்த வேர்ட் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கும். முதல் தடவை புரியுது. ஒவ்வொரு கேரக்டரும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது மேம் வந்து டீபக் யூஸ் பண்ண சொன்னாங்க. பட் இதுக்கு எப்படி டீபக் யூஸ் பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் லாஜிக் வந்துருச்சு. ஆனா இந்த கோடுக்கே இப்போ டீபக் பண்ணலாமாண்ணா? ஓகே சௌமியா, இந்த கோட்கே பண்ணி. ஓகே. பண்ணுமா. பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர் பிளேசஸ்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் எப்போனா இன்புட் வாங்குற இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் லைன் போகும்போது இன்புட் என் யூசர் கிட்ட கேட்குது. ஸோ நான் 5 ஓஸ் கொடுக்குறேன். ஸோ இங்க சைடில் லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா ஆக்சுவல் வேர்டு வந்து ஹலோன்னு இருக்கு. யூசர் கிட்ட இருந்து வாங்க இன்புட் வேர்டு வந்து 5 ஓஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லைன் இப்போ நான் ஒரு டெம்ப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து செக் ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுல வந்து நான் இனிஷியலா எல்லா லெட்டர்ஸுமே ப்ரெசென்ட் இல்லை அப்படின்றதுக்காக நான் எல்லாமே ரெட்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் Okay, அந்த sir. ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் லூப் வந்து அந்த லென்த்துக்கு வந்து அதாவது ஒவ்வொரு கேரக்டரையும் செக் பண்றதுக்காக லென்த் ஆஃப் இன்புட் வேர்டுக்கு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆக்சுவல் வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரும் இன்புட் யூசர் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரும் சேமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆக்சுவல் வேர்டில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஹெச், யூசர் கிட்ட இருந்து கொடுத்துருக்கிறது வந்து ஓ. ரெண்டும் சேம் இல்லை அப்படின்றதுனால இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. ஸோ மறுபடியும் ஃபார் லூப் போயிடுது. நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும்போது இயையும் நெக்ஸ்ட் ஓவையும் செக் பண்ணோம். அதுவும் சேம் இல்லை. ஸோ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் வரும்போது எல்லும் ஓவும் செக் பண்ணோம். அதுவும் ஈக்குவல் அப்படின்றதுனால மறுபடியும் ஃபார் லூப் போகும். நெக்ஸ்ட்டும் எல்லும் ஓவும் செக் பண்ணோம். லாஸ்டா ஓவும் செக் பண்ணும்போது சேமா இருக்கும். ஸோ அந்த பொசிஷனை மட்டும் கிரீன் அப்படின்னு மாத்துறோம். இப்போ சைட்ல பார்த்தோம்னா அந்த செக் ஸ்ட்ரிங்ல வந்து அது மட்டும் கிரீன் மாறி இருக்கும். இப்போ கிரீன் மாத்தினதுனால எந்த வேர்டு வந்து கிரீனா மாறி இருக்கோ அந்த கேரக்டர் மட்டும் நம்ம ஒரு லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட் பண்றோம். ஸோ இப்போ டெம்ப் லிஸ்ட்ல வந்து ஓ அப்பெண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் இன்புட் வேர்ட் முடிஞ்சதுனால நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. நெக்ஸ்ட் ஃபார் லூப்பும் அந்த டோட்டல் லென்த்துக்கு ரன் பண்றோம். கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ யூசர் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ. ஓ வந்து ஆக்சுவல் வேர்டில் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு, ஓ இருக்கு. அந்த லாஸ்ட் பொசிஷன்ல வந்து ஓ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து கிரீனா இருக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் இப்போ வந்து ரெட்னு இருக்கு. ஸோ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து டெம்ப் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. பட் ஓ வந்து டெம்ப் லிஸ்ட்ல இருக்கு. அதனால இந்த கண்டிஷனுக்குள்ள போகாது. இப்போ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து கிரீன் இருக்கா? இல்ல சார், ரெட்னு இருக்கு. ஓகே. அப்போ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் இருக்கிறத நான் எப்படி டீபக் பண்றது?
இல்ல இப்போ புரியல. நீங்க எப்படி? இப்போ செக் ஸ்ட்ரிங் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? ஆமா சார். லெஃப்ட் சைடு வேரியபிள்ஸ்க்கு கீழ செக் ஸ்ட்ரிங்ல ஒரு 5 வேல்யூ காட்டுது. ரெட், கிரீன்னு சொல்லிட்டு. ஆமா. அதே மாதிரி இப்போ கேர் அப்படின்றதுக்கு 0ன்னு இருக்கு. ஆமா. அப்போ செக் ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்றது நான் எப்படி டீபக் பண்றது? அது எப்படி பண்றதுன்னு தெரியல சார். மேபி ஏன்னா செக் நீங்க ஸ்ட்ரிங் இப்போ ஆஃப் அந்த ஓரலா இண்டெக்ஸ் சொல்றீங்க கொடுக்கணுமா? இல்லையா? நீங்க இப்போ ஆமா. ஓரலா சொல்றீங்க இல்லையா? இந்த இண்டெக்ஸ்ல வந்து கிரீன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது கிரீன் தான் இருக்கான்றது எனக்கு எப்படி தெரியும்? கீழ மேடம் வாட்ச்னு ஒண்ணு இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து கீழ வாட்ச்னு ஒண்ணு இருக்கா? எஸ் சார். இது யூஸ் பண்ண சொல்லி குடுத்தாங்களா? இல்ல சொல்லல சார். சரி. இது நான் சொல்லி தரேன். இதுல வந்து இப்போ நீங்க அதுல இருக்கிற மேல இருக்கிற வேரியபிள் எல்லாமே உள்ள இருக்கிற வேரியபிள் எல்லாமே நீங்க மேல பாக்குறீங்க கரெக்ட்டா? ஆனா எனக்கு பர்ட்டிகுலரா அந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியணும். இப்போ கேர் வந்து 0ன்னு இருக்கு. கீழ செக் ஸ்ட்ரிங் இருக்கு. அதுல 0 நீங்க மேட்ச் பண்ணி பாத்துரலாம். ஆனா ஒருவேளை அந்த ஸ்ட்ரிங்ல அந்த கேர் ஸ்ட்ரிங் அரேல ஒரு 100 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேரக்டர் இண்டெக்ஸ் வந்து 58 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 58ல என்ன இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது இல்லையா? இப்ப உங்களுக்கு வெறும் 5 எலிமெண்ட் இருக்கிறதுனால 0ல ரெட் இருக்குன்றது நீங்க பார்த்தோனே டக்குன்னு சொல்லிடுறீங்க. புரியுதா? நானு என்ன ப்ராப்ளம் சொல்றேன்றது புரியுதா? புரியுது. சார் அது அகைன் சொல்லுங்க சார் இப்போ. இப்போ செக் ஸ்ட்ரிங்ல வந்து மொத்தம் 5 எலிமெண்ட் தான் இருக்கு. எஸ் சார். மேல கேர் அப்படின்ற வேரியபிள்ல 0ன்னு இருக்கு. எஸ் சார். அப்போ செக் ஸ்ட்ரிங்ல 0th கேரக்டர்ல என்ன இருக்குன்னு கேட்டா உங்களால டக்குன்னு சொல்ல முடியுமா? பார்த்த உடனே சொல்ல முடியுமா? 0ல ரெட் தான் இருக்குன்ட்டு? இல்ல சார், இல்ல சார். அத நம்ம ரன் பண்ணிட்டு அப்புறம் தான் சார் சொல்லணும். அத ரன் பண்ணிட்டு தான். இப்போ நீங்க லெஃப்ட் சைடு இப்போ 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? லெஃப்ட் சைடு இருக்கிற விண்டோவை பார்த்து. இப்போ 0th இண்டெக்ஸ்ல ரெட் இருக்கு சார். ரெட் இருக்கு. ஈஸியா Yes, sir. சொல்லிடுறீங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல sir. என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும் ரெட் தான் சார். சோ அந்த மாதிரி நான் 0 to 4 என்ன நம்பர் கொடுத்தாலும் நீங்க சொல்லிருவீங்க. ஏன்னா பார்க்கும்போதே எஸ் தெரியுது. சார். எஸ் சார். இப்போ ஒருவேளை செக் ஸ்ட்ரிங்ல 100 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். கேர்ல வந்து 59 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். 59ல என்ன இருக்குன்னு உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? நோ சார். சோ அதை அது எப்படி ரொம்ப பார்க்கிறது? கஷ்டம் சார். அது கஷ்டம் இல்லையா? எஸ். சோ அதுக்கு வந்து என்னன்னா கீழ வாட்ச்ன்னு இருக்குல்ல, அந்த எஸ் வாட்ச் சார். பக்கத்துல பிளஸ்ன்னு ஒரு சிம்பல் ஒண்ணு பார்த்தேன். கீழ வாட்ச்க்கு வாங்க. அதை ஆட் பண்ணுங்க. சோ அந்த செக் ஸ்ட்ரிங் ஆஃப் கேர் அப்படின்றத இங்க டைப் பண்ணுங்க. என்டர். இது எஸ் சார். ஈஸியா அந்த இருக்கா? வேல்யூ வருது. எஸ். இப்போ வந்து உங்களுக்கு 100 எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, 10,000 எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க 559th எலிமெண்ட் நீங்க செக் பண்றதுனால சரி, நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அங்க காட்டும். புரியுதா? புரியுது சார். ஓகே. சோ நீங்க மேல இருக்கிற லோக்கல்ஸ் இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கிற வேரியபிள அப்படியே காட்டுது. அந்த வேரியபிள்ல ஏதோ ஒரு செலக்டிவான வேல்யூ நாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்மளே டைப் பண்ணிக்கலாம். யாரோ நடுவுல ஏதோ ஒண்ணு பேச வந்தீங்க. சார் நான் தான் சார். ஓகே. சார் இப்போ டீபக் பண்ணும்போது இந்த வேரியபிள்ஸ் அப்படின்ற டேப்ல வந்து ரன் ஆக அதுவாவே ஆமா, அந்த அதுவா அப்டேட் வேல்யூஸ்லாம் ஆகும். காட்டுதுல சார். ஆமா. வாட்ச்ல மட்டும் நம்மளா டைப் பண்ணணும். வாட்ச்ல வந்து நீங்க இப்ப டைப் பண்ணிட்டீங்களா? இப்ப கேரக்டர் இண்டெக்ஸ் மாறும்போது அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா மாறும். இப்போ நீங்க ஃபார் லூப்ல கேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நீங்க டீபக் பண்ணுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ஓகே. சார் அப்புறம் இன்னொரு டவுட் சார். இது ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ இந்த டெம்ப் லிஸ்ட்ன்ற பக்கத்துல ஒரு ஆரோ இருக்குல்ல சார்? ஆமா. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் வருது. இங்க ஏதோ புரியாத மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் என்னது? ஆமா. அது உள்ள பைத்தன்ல இன்டர்னலா இப்போ உங்களுக்கு அரேன்றது ஒண்ணு குடுத்துட்டாங்களா? இப்போ டெம்ப் லிஸ்ட்ன்றது ஒரு அரே கரெக்ட்டா? அது அரே இல்லனா லிஸ்ட் எப்படி வேணா சொல்லுவீங்க. சோ டெம்ப் அரேன்றது இட்ஸ் a collection of items.
உள்ள அந்த கலெக்ஷனுக்குள்ள இம்ப்ளிமெண்டேஷன்ல நிறைய இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் வேரியபிள்ஸ்ன்றது அதுதான். ஓகே. இப்போ உங்களுக்கு ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணீங்கன்னா டிவி ஆன் ஆயிடுது. ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை ரெசிஸ்டர் இருக்கு, எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த Yes. ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் தான் இதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சோ இந்த லிஸ்ட் ஒர்க் ஆகணும்னா அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் உள்ள தேவை. அது உள்ள இன்டர்னலா பைத்தான் மேனேஜ் பண்ணும். ஓகே. சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு போக போக சொல்லி கொடுப்பாங்க. சோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உள்ள அதோட இன்டர்னல்ஸ். சோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் லூப் போகும்போது கேரக்டர் வந்து ஒன்று நான் கேரக்டரோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ இன்புட் வேர்ட் ஆஃப் 1ல வந்து ஓ தான் இருக்கு. அந்த ஓ வந்து ஆக்சுவல் வேர்ட்ல இருக்கு. அந்த செக் ஸ்ட்ரிங்ல அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து க்ரீனா இருக்கான்னு பார்க்கணும், இல்லை அது ரெட்டா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். பட் அந்த வேர்டு வந்து டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடாது, பட் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ மறுபடியும் ஃபார் லூப் போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இது வரும்போதும் அந்த இது ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ அந்த எல்லோ அப்படின்றது வந்து மாறாது. லாஸ்டா நமக்கு இப்போ அந்த ஒரு அவுட்புட் வந்து விஷயம் ஹோல்ட் ஆன். இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா அங்க வாட்ச் விண்டோல? எஸ் சார். அடுத்து எஸ் அந்த சார் லூப் சேஞ்ச் ரன் ஆயிட்டு ஆகுறனால வேல்யூ மாறுச்சு. ஓகே. லாஸ்டா அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஐட்டம் அந்த ரெட் கிரீன் அதோட நேம் எல்லாமே பிரிண்ட் ஆகும். அவ்வளோ. சரி, இது மட்டும் பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சது சௌமியா. சோ நீங்க நீங்க இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 2 ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்றீங்க. ஆனா எனக்கு பார்க்கும்போது அந்த 2 ஸ்ட்ரிங் இன்புட்டா அவுட்புட்டா என்னன்றது எனக்கு தெரியல. சோ நார்மலா லாப் ப்ரோக்ராம்ல பிரிண்ட் பண்ணும்போது இன்புட் இஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவீங்களா? அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் இஸ் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவீங்களா? Yes. அந்த மாதிரி பார்த்தோன்னே புரியுற மாதிரி பிரிண்ட் பண்றீங்களா? ஓகே சார். அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இன்புட் இஸ் அவுட்புட் இஸ்னு பிரிண்ட் பண்ணணுமா சார்? அந்த மாதிரி போடுங்க. சார் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல போய் இன்புட் அவுட்புட்னு போடணும். அது நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. சௌமியா, சொல்லுங்க. அந்த 15th லைன்ல உள்ள பிரிண்ட்லயே நம்ம போட்டுடலாம்ல? அங்கேயே வந்து கோட்ஸ்குள்ள அவுட்புட்னு சார் இந்த மாதிரியா? நைஸ். ஆமா.
இது முடிஞ்சிருச்சா? அடுத்து எதுவும் இருக்கா? சார் இந்த டீபக்கிங் தான் சார் பார்க்க சொன்னாங்க இன்னைக்கு. ஓகே, ஓகே. ஆ. ஸோ இது இப்போ இது யாரு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கா? சொர்ணாவா? சௌமியா சார். சௌமியா. ஓகே. வேற யாரும் இதையே டீபக் பண்றீங்களா? ஸோ நீங்க வச்சிருக்க ப்ரோக்ராம்ல புதுசா ஏதாவது டீபக் பண்ணி கத்துக்கலாம். வேற யாரும் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்களா? தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, கத்துக்கலாம். அழகண்ணா சாரிண்ணா, மொத்தமா எனக்கு போனே என்னோ ஆயிடுச்சு, ஆனே ஆகல. இப்பதான் ஆன் ஆகுது. இவ்வளவு நேரம் என்ன நினைச்சு நான் ரெக்கார்டிங்ல பாத்துக்கிறேன். நம்ம வேர்டில் தானே பார்த்துட்டு ஓகே இருக்கோம். ஜிபிகா. அந்த என்னன்னே தெரியல, டீபக்கிங் நான் செஷன் தான் டக்குன்னு ஏதோ போயிட்டு ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஒன்றும் பிரச்சனை டீபக்கிங் இல்லை. ஒன்றும் ஓகே. பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தெரியும். ஆ வேர்டில்லாம் எக்ஸ்பிளைன் ஆனா கஷ்டம். அது அதுக்கப்புறம் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்லை இல்லை சௌமியா, இல்லை ஓகே ஜிபி. ஓகே. ம். சரிண்ணா, ஓகே. ஸோ இப்போ வேற யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இதையே திரும்ப பண்ணோம்னா தீபிகா விட்டதை கத்துக்குவாங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க தீபிகாவுக்கு? சார் எல்லாரும் சேர்ந்தே அப்படியே பண்ணிடலாம் சார். சேர்ந்து பண்ணலாம். ஓகே. இன்னொருத்தர் யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, சேர்ந்து பண்ணுவோம். So who wants to volunteer? என்ன திடீர்னு எல்லாரும் மியூட்ல போயிட்டீங்க? தீபிகா நீங்க பண்றீங்களா? சார் 5 minutes சார், நான் லேப்டாப் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த 5 minutesல வேற யாரும் அவைலபிளா இருக்கீங்களா? அழகர் சாமி, சொர்ணா. சார் நான் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடவா சார்? இல்ல வேற யாரும் ஷேர் பண்ற வரைக்கும் இருக்கட்டும். ஓகே. ஸோ நீங்க ப்ரோக்ராமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளம். Who wants to volunteer? சார் சார் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் சார். பட் அந்த இப்போ நம்ம 5O கொடுக்குறோம் அப்படின்னா இது லாஸ்ட்ல க்ரீன் மீதி ஃபுல்லாக ரெட் வரும்ல சார். அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடி இருக்கிறது இது முன்னாடி இருக்கிற ஒரு 4O இருக்குல்ல சார், அது வந்து எல்லோன்னு காட்டுது சார். இதுவும் டீபக் தான். இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, ஏதோ ஒரு கண்டிஷன்ல ஒர்க் ஆகல, அதை டீபக் பண்ணாதானே கண்டுபிடிக்க முடியும் சார். பட் அது எந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு சார். அதுக்கான லாஜிக் தான் சார் நான் யோசிக்கல. இப்போ சௌமியா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், மத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களும் கத்துக்குவீங்க, மத்தவங்களும் கத்துக்குவாங்க.
ஓகே சார். சார் 1 மினிட் சார், ரெடி பண்ணி. ஓகேப்பா. ஸோ என்ன சார்னு கூப்பிடாதீங்க, நானும் உங்க ஊர்க்காரன் தான். சார் பட் சார் தான் சார் வருது, இப்போதைக்கு கூப்பிட்டுக்கிறேன் சார். இப்போதைக்கு கூப்பிட்டுக்கோங்க, நாளையில இருந்து மாத்திக்கோங்க. ஓகே. எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இப்போ நாங்க படிக்கிறது வந்து சிஎஸ் ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்கோம் சார். பட் நாலேஜ் அப்ளை பண்ணும்போது வேற டொமைன், இப்போ வேலைக்கு போறோம் அப்படின்னா ஃபினான்ஸ் டொமைன்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஹெல்த் கேர் சைடு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டொமைன் வந்து சிஎஸ், பட் வேலை பார்க்கும் போது மற்ற டொமைன்ஸ் இருக்கும்போது மற்ற டொமைன் நமக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கணும் சார்? டொமைன் நாலேஜ் வந்து நம்மளால படிச்சு கத்துக்க முடியாது. அது ஃபீல்டுல போய் கத்துக்கிட்டாதான். இப்போ நான் உட்காந்து இப்போ பேங்கிங் டொமைனுக்கு விழுந்து விழுந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு ஆபீஸ்ல எனக்கு கொடுக்குற ஜாப் வந்து இன்சூரன்ஸ் டொமைன்ல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நானு திரும்ப இன்சூரன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கணும் இல்லையா? அது யாராலையும் முடியாது. ஸோ எல்லாமே ஆன் த ஜாப் தான். உங்களுக்கு கடல்ல தூக்கி போட்டு நீச்சல் கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இனிஷியலா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு 1 or 2 வீக்ஸ் உங்களுக்கு என்னன்னே புரியாது. மீட்டிங்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, ஒண்ணுமே புரியாது. அது ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு கிடையாது. நானே இப்போ ஒரு கம்பெனில புதுசா ஜாயின் பண்றேன், ஒரு மீட்டிங்ல போய் அட்டென்ட் பண்றேன்னா 1 வீக்குக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றதே புரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துவோம். கோட் எடுத்து பார்த்தோம்னா ப்ரோக்ராம் தானே, இதே ஃபார் லூப் தான் அங்க இருக்க போகுது, இதே இஃப் கண்டிஷன் தான் இருக்க போகுது, பார்த்தா புரியும்ல, அப்படியே கத்துக்க வேண்டியதுதான். ஓகே. சார் இப்போ எங்களுக்கு வந்து ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க சார். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அக்ரி சைடில் இருக்கும், இல்லைன்னா ஹெல்த் கேர் சைடு, இல்லை மேனேஜ்மெண்ட் சைடு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சொல்யூஷன் யோசிக்கும் போது அந்த ஃபீல்டை பற்றி அவ்வளவா தெரியாததுனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு சாம்பிள் சொன்னீங்கன்னா நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு வேணா சொல்றேன். ஓகே சார். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் சார், அதான் நான் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். ஓகே. நம்ம அப்புறமா கூட டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பேசலாம். ஓகே சார். ஸோ உங்களுக்கு எப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு டிஸ்கார்ட்ல பிங் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எல்லாருக்கும் சொல்றேன். ஓகே சார். ரெடி ஆயிடுச்சாப்பா? எஸ் சார். சரி, நீ ஸ்கிரீன் ஷேர் பண்றியா? ஓகே சார். புதுசா ஒருத்தர் ஜாயின்ட்னு பார்த்தேன், கதிரேஷ். நீங்க முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களா, இல்லைன்னா புதுசா ஜாயின் பண்றீங்களா? சார் ஆக்சுவலி நான் ஆஃபீஸில் இருக்கேன், நம்ம இப்போதாங்க சார் வந்தேன். அவனோட இன்ட்ரடியூஸ் ஓகே ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் சென்னை குவால்காம்ல ஒர்க் பண்றேன். ஓகே. ஸோ எனக்கு அரௌண்ட் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ படிச்சு முடிச்சுட்டு 12 இயர்ஸா கோடிங்ல இருக்கேன். ஐம் .NET டெவலப்பர். ஸோ நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரடக்ஷன்ல இதுதான் சொன்னேன். ஓகே சார். கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் இன் குவால்காம் சென்னை. ஓகே சார். நான் கதிரேஷ் சார்.
KPR Institution Engineering and Technology மெக்கானிக்கல் படிச்சோம் சார். 2022 பாஸ்ட் அவுட். நான் இப்போ ஆம்பிசாஃப்ட் டெக்னாலஜிஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா ஒர்க் பண்றேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டா? எஸ் சார். ரியாக்ட் ஜேஎஸ். வெரி குட். ஓகே. ஸோ மற்றவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னா, சார்னு கூப்பிடாதீங்க, அண்ணான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. சரி, ஓகே. அழகர் சாமி, ரெடியா நீங்க? சரி சார், சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது சார், அதான் சார். ஓகே, வேற யாரு ரெடியா இருக்கீங்க? நீங்க ப்ரோக்ராமே எழுதலான்னாலும் சரி, பாதிதான் எழுதிருக்கீங்கனாலும் சரி, எழுதி அவுட்புட் வரலனாலும் சரி, எதுவா இருந்தாலும் பண்ணீங்கன்னா இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சார் நான் ஷேர் பண்றேன் சார். வெரி குட். ஸோ உங்களுக்கு உங்க டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நடுவில் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்றேன். ஓகே சார். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? பார்க்க முடியுது. நான் டீபேக்கிங் இனிமேல் தான் சார் எப்படி பண்றதுன்னு ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இது எப்படி எழுதியிருக்கேன்னு. நீங்க உங்க டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லுங்க. 28 லைன்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுல ஃபைல் கான்செப்ட் யூஸ் பண்ணாம சும்மா இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ரேண்டம் வேர்டுல வந்து ஏதாவது ஒரு வேர்டு வந்து சூஸ் ஆயிக்குது 25th லைன்ல. அடுத்து 27th லைன்ல வந்து அந்த ரேண்டம் வேர்டோட லென்த் வந்து ஃபைண்ட் பண்ணி நம்பர்ல ஸ்டோர் ஆயிக்குது. 28th லைன் வந்து சும்மா கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து 29th லைன்ல இருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் வேர்டோட லென்த் வந்து நான் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து இப்போ ரேண்டம் வேர்ட் வந்து 5 தான் இப்போ வந்து எல்லா லெட்டருமே கொடுத்துருக்கேன். உள்ள வந்து 13th லைன் வருது. ஒயில்ல வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே இப்ப இன்புட் வந்து ஏதாவது ஒரு வேர்டு வந்து யூசர் வந்து கொடுப்பாங்க. அடுத்து இஃப் கண்டிஷனுக்கு வருது. அந்த யூசர் வேர்டு வந்து 5 தான் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நான் கொடுத்துருக்க வேர்டு எல்லாமே 5 லெட்டர் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால யூசர் வேர்டு வந்து 5 இருக்கணும். அண்ட் அந்த யூசர் வேர்டு வந்து அல்பபெட்டா இருக்கணும். இப்போ வந்து இவங்க 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவும் கொடுக்க கூடாது. இது வந்து இந்த கேமுக்கு வந்து நான் 5 சான்ஸ் தான் கொடுக்கணும். அதனால வந்து அந்த அந்த 5 சான்ஸுக்கு வந்து இந்த லென்த்தை வச்சுக்கிட்டேன். அது அந்த அந்த சான்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்காண்டி. அதனால இந்த நம்பர் ஈக்குவல் டு நம்பர் -1 ஒவ்வொரு சான்ஸா இவங்களுக்கு வந்து நான் யூசரோட இன்புட் வந்து மொத்தம் 5 சான்ஸ் 5 டைம் மட்டும் இன்புட் கொடுக்கறதுக்காண்டி இந்த மைனஸ் பண்றதுக்காண்டி நான் 32 லைன் வந்து எழுதியிருக்கேன். அடுத்து 33 லைன்ல வந்து இஃப் கண்டிஷன்ல செக் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுல வந்து யூசர் வேர்டையும் ரேண்டம் வேர்டையும் நான் மேல சென்ட் பண்றேன். இங்க 4th லைன்ல தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப யூசர் வேர்டு அந்த வேர்ட்லி வேர்டு அந்த ரெண்டும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வருது. ஃபார் எக்ஸ் இன் யூசர் வேர்டு இந்த 5th லைன் வந்து நான் அந்த வேர்டை யூசரோட வேர்டை வந்து பிரிண்ட் பண்றதுக்காண்டி எழுதியிருக்கேன். அடுத்து 6th லைன்ல வந்து அது பிரிண்ட் பண்ணிரும். 7th லைன் வந்து ஒரு ஃபேஸ் வர்றதுக்கு ஒரு அடுத்து ஒரு எம்டி லைன் வந்து கிரியேட் ஆகுறதுக்கா நியூ லைன் வர்றதுக்காண்டி. அடுத்து 8th வந்து இப்போ வந்து அந்த யூசர் வேர்டு இண்டெக்ஸ் வந்து செக் பண்ணும் அந்த இஃப் கண்டிஷன்ல. அந்த வேர்டு வந்து அதுல இருந்துச்சுன்னா அது வந்து கிரீன் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த வேர்டு வந்து அதுல அந்த வேர்டோட இண்டெக்ஸ் வந்து கரெக்டான இண்டெக்ஸ்ல இருந்துச்சுன்னா கிரீன் பிரிண்ட் ஆகும்.
அந்த வேர்டு வந்து அதுல இருந்துச்சுன்னா எல்லோ பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ரெட் பிரிண்ட் ஆகும். கீழே அந்த யூசர் வேர்டு ஈக்குவல் டு வேர்ட்லி வேர்டு வந்து அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிட்டன் 1 கீழே வந்துரும். அப்படியே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கீழே வந்து கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரேக் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து இந்த இது வந்து கண்டினியூ ஆகும். அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கும் 5 டைம்ஸ். அப்படி 38th லைன் வந்து இப்போ வந்து அவங்க வந்து இன்புட் வந்து ஒரு 4 லெட்டர் மட்டும்தான் கொடுத்துட்டாங்க, அப்படி இல்லாம அல்பபெட் இல்லாம நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் த வேர்லிட் வேர்டுன்னு சொல்லிட்டு 39th லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை இவங்களுக்கு வந்து 5 சான்ஸுக்கு மேல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த ரேண்டம் வேர்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும் 41th லைன்ல. புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? ஹலோ, நான் இருக்கேன், நீங்க பேசுறது கேக்குது. புரிஞ்சிச்சா நான் சொன்னது இப்போ? புரிஞ்சு சார். ரேண்டம் வேர்டு வந்து தர்னு சூஸ் பண்ணிருக்கு. அடுத்து அதோட லென்த் ஃபைண்ட் பண்ணி அது வந்து நம்பர் வந்து 5ன்னு ஸ்டோர் பண்ணிருக்கு அந்த ஒயில் கண்டிஷன்ல. நம்பர் வந்து இப்ப ஒன்னு மைனஸ் ஆகி 4 வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஒன் டைம் வந்து நான் வேர்டு வந்து டைப் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோடனே திரும்ப மேல வந்துருச்சு. அந்த இடத்துல யூசர் வேர்டு வேர்ட்லி வேர்டு எனக்கு விசிபிள் ஆகுது. இது வந்து இந்த வேர்டு பிரிண்ட் பண்றதுக்காண்டி அந்த யூசர் வேர்டையே அந்த வேர்டுல இருக்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நான் டிஸ்பிளே பண்றேன். ஒவ்வொரு இண்டெக்ஸா அதை செக் பண்ணி அந்த வேர்டை பிரிண்ட் பண்றதுக்காண்டி. அடுத்து இப்ப நான் டைப் பண்ண வேர்டை வச்சு அது ஒன்னொன்னா செக் பண்ணுது. இந்த யூசர் வேர்டுல இருக்க அந்த இண்டெக்ஸோட வேல்யூ இந்த வேர்ட்லி வேர்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த டி வந்து இருக்கு அப்படின்றனால அது செக் பண்ணிட்டு அது வந்து கிரீன் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ ஐ வந்து என்னோடதுல இல்ல அந்த வேர்டுல, அப்ப அதனால அது ரெட் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதே மாதிரி என் செக் பண்ணிருக்கு. என்னோட வேர்டு வந்து தேர் அதுல என் இல்லாதனால திரும்ப ரெட் டிஸ்பிளே ஆயிருக்கு.
அதே மாதிரி கேவும் செக் பண்ணி ரெட்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிட்டு இது வந்துருச்சு. திரும்ப கேம் வந்து கண்டினியூ ஆகுது. நம்பர் 4 திரும்ப அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த ஒயில் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சிருச்சா? புரியுது. இந்த ஒயில் லூப் வந்து நான் அந்த என்னோட லென்த் வந்து கால்குலேட் பண்ணி அது வந்து சான்ஸ்காண்டி இங்க கொடுத்துருக்கேன். அதுல யூசர் கிட்ட வேர்டு வாங்கி அடுத்து அந்த வேர்டு வந்து அந்த இஃப் கண்டிஷன்ல அந்த 5 லெட்டர் இருக்கா, அது வந்து அல்பபெட் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அது வந்து ஒரு செக் வேர்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அது சென்ட் பண்ணுது. அது அங்க போய் அந்த வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அந்த வேர்டுல அந்த லெட்டர் வந்து கரெக்டான பொசிஷன்ல இருந்துச்சுன்னா கிரீன், அப்படி இல்லைன்னா அந்த வேர்டு இருந்துச்சுன்னா அது எல்லோ, அப்படி இல்லைன்னா ரெட்னு பிரிண்ட் பண்ணிட்டு அது வந்து கரெக்ட் அந்த வேர்டே கரெக்டான வேர்டா இருந்துச்சுன்னா திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து பிரேக் ஆயிருது. அப்படி இல்லைன்னா 4 டைம் வந்து எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குது. சொன்னாக்கா அப்போ இங்க வந்துட்டு 5 லெட்டர் வேர்ட்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஃபுல் ப்ரோக்ராமுமே 5 லெட்டர் வேர்ட்ஸ் மட்டும்தான். ஆமா. இப்போ நான் இத வந்து ரன் பண்ணி 4 லெட்டர் கொடுத்தேன்னா அது வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுத்தேன்னா திரும்ப முதல்ல வந்து எனக்கு ப்ளீஸ் என்டர் த வேலிட் வேர்டுன்னு வரும். இங்க வந்து செக் பண்ணுச்சு எனக்கு பண்ணிட்டு நான் இது பண்ணேன்னா ப்ளீஸ் என்டர் த வேலிட் வேர்டு. இங்க போய் செக் பண்ணுச்சு இஃப் கண்டிஷன்ல அந்த வேர்டு வந்து 4 தான் இருந்துச்சு அந்த லென்த் இருக்கனால 9th லைனுக்கு வந்து இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்டர் த வேலிட் வேர்டு. ஓகே ஓகே தேங்க்ஸ். சொன்னா சொல்லல சார். அந்த 5O போட்டோம்ல அந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணதா? புரியல. இப்ப போன சௌமியா பண்ணாங்கல்ல அது 5O போட்டு ஒரு வரல எனக்கு. இப்ப நான் 2 வேர்டு கொடுத்தேன்னா அது வந்து ரெண்டுமே இல்ல அந்த மாதிரி தான் வருது. எல்லோ ரெட் இந்த மாதிரி மாறி தான் வருது. அந்த ரெட் வரல. வரல. புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? ஹலோ புரியுது. சொன்னா அப்புறம் அந்த 5 லெட்டர் வேர்ட் மட்டும் தான் வருதுன்னு சொன்னாங்க. ஆமா. இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து நம்ம இன்புட் எவ்வளவு லெட்டர் இருக்குமோ அந்த லெட்டருக்கு மட்டும் தான் வருமா, இல்ல இந்த ப்ரோக்ராமே வந்து ஒரு 5 லெட்டருக்கு மட்டும் தானா? இந்த ப்ரோக்ராமே 5 லெட்டருக்கு மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த 31th லைன்ல புரியல. இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து வாட்ச் அப்படின்ற ஒரு கேட் அப்படின்ற ஒரு வேர்ட் நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதான் கேட்டேன். ஆமா. தீபிகாவும் அதான் கேட்டிருப்பாங்க. இது வந்து 5 லெட்டருக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆமா நான் அதான் கேட்டேன். அப்போ நம்ம 3 லெட்டர் வேர்ட் அந்த இது சேஞ்ச் பண்ணிரலாமா சொன்னா இப்போ? எங்க இப்போ இது ஃபுல்லா 5க்கு மட்டும் தானே இருக்கு. 5 லெட்டர் கொடுத்தா மட்டும் தானே ரன் ஆற மாதிரி இருக்கு. அது வந்து யூசர் கொடுத்த இந்த இஃப் கண்டிஷனுக்கு பதிலா என்ன கொடுத்தா இது பண்ணனும்? இல்ல சொன்னா அது கேக்குறது புரிஞ்சிருச்சுல என்னன்ட்டு. இப்ப நம்ம திங்க் கொடுக்குறோம் அப்படின்னா நீ என்னோட வேர்ட் வந்து திங்க்ன்ற
யூசர் கொடுக்கறது தனி. நான் செட் பண்ற வேல்யூவும் அது 5 லெட்டர் வேர்டா தான் இருக்கணுமா? அதான் கேட்டேன். நான் வந்து இங்க வேர்ட்ஸ்ல கொடுத்தது 5 லெட்டர் வேர்ட்ஸ் தான் கொடுத்திருக்கேன். இல்ல அது 5 நான் அத லெட்டர்ல தான் வச்சு கொடுக்கணுமா? இதுல கொடுக்க முடியுமா அப்படின்னு? அத சேஞ்ச் பண்ணுனா அதுக்கு மொத்தமா மாத்தணும் ஃபுல்லா. ஒரு உங்களுக்கு நிமிஷம் அப்படியே எது மேல போ. ஆ? மேல ஸ்க்ரோல் பண்ணு. ஹலோ. சொல்லலகன். சொன்னா இப்போ வந்து நம்ம திங்க்னு கொடுத்தோம்ல, ஆமா. அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு 3 லெட்டர் வேர்டோ 4 லெட்டர் வேர்டோ ஏதாவது ஒன்று செட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிப்பாரு. ஆனா இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் அப்ப சேஞ்ச் பண்ணாதான் பண்ண முடியும். நான் இந்த எந்த இடத்துல இடத்துல? 31th லைன்ல இஃப் கண்டிஷன்ல அந்த யூசர் வேர்டு வந்து ஈக்குவல் டு 5 இருந்தும் அண்ட் அந்த அல்பபெட் வேர்டா இருந்தா மட்டும் உள்ள வரணும். அப்படி இல்லைன்னா 38th லைன்ல என்டர் நேம்னு போட்டிருக்கேன். அந்த நீ ஈக்குவல் டு 5 அப்படின்றது நீ ஒரு ஹார்ட் கோட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த 5ன்றது எது? அதுதான் அங்க யூசர் வேர்டு டைப் பண்றாங்கல்ல அது. இல்ல அந்த 5ன்றது அது எப்படி 5ன்னு நீ சொல்ற அப்படின்னு நான் கேட்கிறேன். நானா அசியூம் பண்ணிருக்கேன் அந்த இந்த இடத்துல போடணும்னு நினைச்சு. இப்ப என்டர் 5 லெட்டர் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யூசர் 5 லெட்டர் வேர்டு தான் என்டர் பண்ணுவாங்கன்னு. எந்த இடத்துல? இல்ல நான் யூசர் கிட்ட இருந்து வேர்டு வாங்குறது 13th லைன்ல யூசர் கிட்ட இருந்து வேர்டு வாங்குறதே என்டர் 5 லெட்டர் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகுற மாதிரி பண்ணி அவங்க 5 லெட்டர் வேர்டு மட்டும் டைப் பண்ற மாதிரி என்னோட ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். இப்போ நீ வந்து இதுல என்ன பண்ணலாம்னா அந்த 5 மட்டும் எடுத்துட்டு இப்போ இந்த யூசர் வேர்டுன்றது யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றது கரெக்ட்டா? ஆமா. அப்புறம் வந்து அந்த क्वेश्चनல இருக்கிற வேர்ட் என்னது? வேர்டோட வேரியபிள் இருக்கு அந்த which the திங்க் கொடுத்திருந்தேன். இந்த which புரியல. வேர்ட்ஸ் அப்படின்ற வேரியபிள் இருக்கா? அது வேர்ட்ஸ்ன்றது வந்து ஒரு வேரியபிள். அது ரேண்டம் வேர்டு வந்து எடுக்கிறதுக்காண்டி. திங்க்ன்றது நான் டைப் பண்ண வேர்டு யூசர் வேர்டு. நீ அங்க வந்து உனக்கு ரேண்டமா ஜெனரேட் பண்ணது தேரா? ஆமா ரேண்டமா. ஓகே. அப்போ அந்த இப்போ இந்த வேர்ட்ல உள்ள ஒரு நிமிஷம் அந்த ரேண்டம் வேர்ட் லென்த் ஆஃப் ரேண்டம் வேர்ட்னு போட்டுடலாம்ல. இங்க நீ டைரக்டா 5ன்னு போடுறது பதிலா அப்படின்னா அது உனக்கு 3 லெட்டர் வேர்டா இருந்தாலும் இல்ல இத்தனை லெட்டர் வேர்டா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோல. போட்டு அப்படி வேணா ஏதாச்சும் 3 லெட்டர் வேர்ட்ஸ் கொடுத்து இது பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து அந்த மேல வேர்ட்ஸ்ல லைன் நம்பர் 20ல ஏதாவது ஒரு 2 இது 3 லெட்டர் வேர்ட். இந்த தேர் அதெல்லாம் எடுத்துரு.
எல்லாத்தையும் எடுத்துக்கவா? இல்ல இல்ல அந்த தேர் மட்டும். என்ன இது பெரிய இதா இருக்குல்ல, லிஸ்டா இருக்குல்ல, அதனால. புரியல. இல்ல அந்த இப்போ இது பெருசா ஒரு லிஸ்டா போகுதுல்ல, அதனாலதான் இந்த தேரும் இப்போதைக்கு எடுத்துரு அப்படின்னு சொல்லி. நான் நார்மலா ரன் பண்ணவா? நார்மலா வரும். ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஐயோ என்ன கொடுக்க? இப்போ நீ வந்து எப்பவும் போல ஒரு ரேண்டமா நீயும் கெஸ் பண்ற வேர்டு. enter the valid word என்ன வரும்? அப்போ வந்து அது இது வந்து கரெக்ட். இப்போ வந்து என்னன்னா உன்னோட ரேண்டமா ஜெனரேட் பண்ண வேர்டுக்கு இது மேட்ச் ஆகல அப்படின்றது. புரியல. நீ அகைன் அதை டைப் பண்ணிட்டே இரு. கேனேவா? இல்ல சார், இந்த இடத்துல நான் கண்டிஷனே என்ன கொடுத்திருக்கேன்னா, இந்த இஃப் கண்டிஷன் தப்பா இருந்துச்சு, ட்ரூவா இல்ல அப்படின்னா 38th எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்து ப்ளீஸ் என்டர் த வேலிட் வேர்டு. அப்போ அந்த மேல உள்ள 20th லைன் வேர்ட்ஸ் அந்த இது இருக்குல்ல, 20 லைன் நம்பர் 20 அந்த வேர்ட்ஸ் ஈக்குவல் டு நீ விச் அபவுட் அது அந்த லைன் அப்படியே இது கமெண்ட் பண்ணிரு. இங்க நீ வந்து 25ல ரேண்டம் வேர்ட் ஈக்குவல் டு 25 இந்த அந்த ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு ஒரு நிமிஷம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு 3 லெட்டர் வேர்ட் கோட்ஸ்குள்ள. அது கமெண்ட் பண்ண வேண்டாம். இல்ல நான் எதுவுமே பண்ணலையே. கண்ட்ரோல் Z. இப்போ ரன் பண்ணவா? இல்ல லென் ஆஃப் ரேண்டம் வேர்டு வந்து போய் நம்மள அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னாலும் கேட் இது வந்திருக்கணுமே, யூசர் வேர்ட் ஈக்குவல் டு ரன் ஆஃப் ரேண்டம் வேர்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ண. இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து
அந்த இப்போ ஏதாச்சும் வந்து தெரியுமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு. சொன்னா இப்போ கிளியரா இருக்கா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குது. நான் இந்த இஃப் கண்டிஷன்ல லென் ஆஃப் யூசர் வேர்ட் ஈக்குவல் டு லென் ஆஃப் ரேண்டம் வேர்ட் இருக்குல்ல, அது எதுக்கு போட்டேன்னா உன்னோட ரேண்டமா ஏதாவது ஒரு வேர்ட் ஜென்ரேட் பண்ணிருக்கோம், அதோட லென்னும் அதோட லென்த்தும் நீ டைரக்டா 5ன்னு போட்டல. ஈக்குவலா இருக்கு. நீ டைரக்டா 5ன்னு போட்டதுக்கு நான் அதோட லென்த் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறேன், அதனால நான் லென்த் போட்டேன். ஆனா ஒர்க் ஆகலையே. இங்க பிரேக் பாயிண்ட்ஸ். பிரேக் பாயிண்ட் ஏன் ஹிட் ஆகல? பிரேக் பாயிண்ட் வச்சு பார்க்கல. வச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் ஏன் பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகல? பிரச்சனை கிடையாது. சொன்னா நீ டீபக் பண்றியா இத? அதான் பண்றேன். சோ நீங்க அத அந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்றீங்க இல்லையா மேல? எஸ் சார். அது எவ்ரி டைம் மவுஸ மேல கொண்டு போய் பிரஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அது கீழ இருந்து மவுஸ மேல கொண்டு போய் தேடி அது மேல வச்சு கிளிக் பண்ணணும். சோ இப்போ அந்த மவுஸ் மேல போடும்போது F11 காட்டுது இல்லையா? சோ நீங்க கீபோர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். F11 எப்படி சார் கிளிக் பண்றது? மேல F1 F2 F3 F4 ன்னு F12 வரைக்கும் இருக்கு இல்லையா? அதுல F11. F போட்டு 1 2 தடவை பிரஸ் பண்ண கூடாது, அது கிடையாது. சோ இது எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அது மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷார்ட் கட்ன்றது காட்டும். F11 F1 F2 F3 அப்படின்னு காட்டுச்சுன்னா உங்களுக்கு கீபோர்ட்ல டாப்ல இருக்கு இல்லையா அந்த கீஸ் F12 வரைக்கும் இருக்கும். F1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். ஃபங்க்ஷன் கீஸ். எஸ், கரெக்ட். இப்ப வருது. இப்போ ரன் ஆகுது. அதான் கேன் ரெட். இப்போ வந்து உனக்கு எந்த லெட்டர்னாலும் செக் பண்ணும். 3 லெட்டர்னாலும் ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இந்த ப்ரோக்ராம்ல? சோ இதுல எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சா? எஸ் சார், வந்துச்சு சார். சார் அந்த ஒண்ணு மட்டும் இருக்கு. அந்த இப்போ நம்ம அந்த 5 கொடுக்குறோம் அப்படின்னா முன்னாடி உள்ள 4 வந்து எல்லோவா தான் இருக்கு, நமக்கு அது ரெட்டா வரணும் சார். சரி, அதை சால்வ் பண்ணுங்க. அதை பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அதுக்கு கோட் சேஞ்ச் பண்ணனும் சார். பண்ணலாமே. ஓகே சார். சௌமியா, சொல்லுங்க அக்கா. இந்த இதுல சேஞ்ச் பண்றதுன்னா என்ன பண்ணணும்? அந்த நீ சொன்ன அந்த 2 லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனா? சோ நீங்களே ஓரலா கேட்கறதுக்கு பதிலாக சாரி நடுவுல பேசுறேன். பிரேக் பாயிண்ட் வச்சு நீங்களே டீபக் பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல நீங்க ஒரு வேர்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு வேர்டு வருது அப்படின்னா அது எங்க பிரிண்ட் ஆகுது அப்படின்றத நீங்களே ரன் பண்ணி செக் பண்ணுங்க.
ஓகே சார். ஸோ இப்போ நீங்க ஓரலா கேட்கும்போது அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒர்க் ஆகுதான்றது நம்ம டைப் பண்ணி டீபக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். எஸ் சார். ஸோ அத நம்மளே பண்ணுவோம். நம்மளே மாடிஃபை பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுல நீங்க சேஞ்ச் பண்ணும்போது எதுவும் ஒர்க் ஆகலன்னா சௌமியா அவங்களோட இன்புட் தருவாங்க. கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். வெரி நைஸ். இப்ப எதுவுமே ஆகவே இல்லை சார். ஆ? இன்னொருக்கு ஃபர்ஸ்ட் இருந்து தீபம். இங்க ஸ்டாப் பட்டன் இருக்கு பாருங்க. அது ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆ. இப்பதான் ஸ்டாப் ஆயிருக்கு. ம். அதுக்கு அடுத்த லைன்ல பிரேக் பாயிண்ட் வைங்க ஃபங்க்ஷனுக்கு உள்ள. அழகர் என்ன வேர்டு என்டர் பண்ண? இப்போ அது சும்மா நம்ம ஏதோ ஒரு கெஸ் பண்ணலாம் அதான். சி இல்ல 2 வேர்டு இருக்க மாதிரி ஒரு இருக்கு. நிமிஷம். CCT போடுவா. சிடி அப்படியே. இந்த இடத்துல எல்லோன்னு வரக்கூடாது. அது எல்லோன்னு எங்க பிரிண்ட் ஆகுதோ நீங்க அந்த லைனை டீபக் பண்ணவே இல்லையே. நீங்க அந்த லைன் டீபக் பண்ணுங்க. இதுவே டீபக்கிங் பண்ணி கீழே பிரேக் பாயிண்ட் அங்க மட்டும் வைக்கணுமா? நீ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுமா சொல்றேன். இப்ப கீபோர்ட்ல என்ன கீ பிரஸ் பண்ற? Shift F11. F11. Ah, yes, sir.
அங்க அந்த ஏன் வெளியில வருது? ஆமா அப்படியே ஃபுல்லா வெளியே ஓகே, லைன் நம்பர் 8ல அப்ப பிரேக் பாயிண்ட் வை, மேல போயிட்டு. இங்க ஒயில்ல ஒயில்ல இருக்கிறது ஓகே. ஏன்னா உங்களுக்கு இப்ப லைன் நம்பர் 8ல இருந்து தானே உங்க லாஜிக்கே ஸ்டார்ட் ஆகுது. எஸ் சார். சோ நம்ம இங்க இருந்து டீபக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி கிரீன் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு சார். கண்டினியூ பண்ணுங்க. நீங்க டீபக் பண்றது கண்டினியூ பண்ணுங்க. ஏன் தப்பா வருதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எல்லோ டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அது கோட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பண்ணுங்க. ஹலோ சார். கேக்குது கேக்குது. பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணனும்னா பண்ணுங்க. அழகர் அழகர் கேக்குதா? சொன்னா கேக்குது. ஏதாச்சும் தெரியுமா இந்த இடத்துல அந்த சேஞ்ச் பண்ண? யோசிக்கலாம் ஏதாச்சும். வேற யாருக்காச்சும் தெரியுமா ஏதாச்சும்? சோ இப்போ எல்லோன்றது லைன் நம்பர் 12ல பிரிண்ட் ஆகுது, அதுதான் தப்பு இல்லையா? எஸ் சார். இப்போ வந்து கேட் அப்படின்ற இதுல நம்ம இப்ப 2 சி குடுக்குறோம்னா கேட் அப்படின்றதுல ஒரு சி வந்து கரெக்டான பொசிஷன்ல இருந்தா அது கிரீன்ல பிரிண்ட் ஆயிடுது. இப்ப இன்னொரு சி வந்து நான் அந்த கேட்ல இருக்காது, அந்த இது வந்து ரெட்ன்னு பிரிண்ட் ஆகணும் சார், அந்த வேர்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு லைன் நம்பர் 11 தப்பா ஒர்க் ஆகுது, கரெக்டா? லைன் நம்பர் 11 இல்ல சார். இப்ப நான் வேற ஏதாச்சும் அந்த கேட் சிசிக்கு பதிலா சிடிடின்னு கொடுத்தாலும். சோ நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க 3 கண்டிஷன் கொடுத்திருக்கீங்க இல்லையா? 3 இல்ல 2 கண்டிஷன், லைன் நம்பர் 9 அண்ட் லைன் நம்பர் 11. சோ இந்த 2ல தான் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அதனால தான் எல்லோக்கு போகுது. சோ நீங்க டீபக் பண்ண வேண்டியது அந்த ஃபார் லூப் ஒவ்வொரு ஐட்ரேஷனா நீங்க டீபக் பண்ணனும், கரெக்ட்டா? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? இல்ல சார், அது பண்ணனாலும் இப்ப அந்த வேர்ட் அதுல இருக்கா அப்படின்னு செக் பண்றது தான் அதுல காமிக்கும். இது பண்ணுது சார்.
இந்த லாஜிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாதான் அது கரெக்டா வரும். ஓகே. ஸோ லாஜிக் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வேணுமா? எஸ் சார், எனக்கு தெரியல சார். ஓகே. வேற யாருக்காச்சும் தெரியுமா? சௌமியா அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணான்னு நினைக்கிறேன். அழகர், உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? இந்த யோசிக்கிறேன். இது லைன் நம்பர் 10 இருக்குல்ல, நம்ம கிரீனா சேஞ்ச் பண்ணிட்டோம்ல. கிரீனா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒரு கேஸ்க்கு ஒர்க் ஆகுது, இன்னொரு கேஸ்க்கு ஒர்க் ஆகல. அது அது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு கேஸ்க்கு ஒர்க் ஆகுது, மற்ற கேஸ்க்கு போட்ட ஒர்க் ஆகல. அது இப்போ நான் சொல்றது என்னன்னா, இப்போ கேட் தானே அந்த வேர்டு. கேட்டுக்கு இப்போ நான் சிசிடி போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎன்சி அதோட ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அப்போ மேட்ச் ஆகும். அப்போ க்ரீன் வந்துடும். க்ரீன் வந்ததுக்கப்புறம் அந்த என்னோட வேர்டு இருக்கு, அந்த வேர்ட்லியோட வேர்டு இருக்குல்ல, அது அதை வந்து நான் சும்மா ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த அடுத்து வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பார்க்கும். இதில் உள்ள சி அங்கே கேட்டில் உள்ள ஏ பார்க்கும். அது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆகாது. அப்புறம் வந்து அந்த இப்போ நம்ம யூசர்ல போட்டிருக்கோம்ல ரெண்டாவது சி, அந்த சி வந்து மேலே உள்ள அந்த வேர்ட்லியில் இருக்கிற வேர்டில் இப்போ இருக்கா, அந்த சி இருக்கான்னா இருக்காது. ஏன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்ல சியை. அப்போ இருக்காது. அப்போ வந்து எனக்கு இது ரெட்டாக மாறிடும். அப்புறம் வந்து டி செக் பண்ணும், டி வந்து க்ரீன் ஆயிரும். ஏன்னா அது மேட்ச் ஆகும். இது வந்து ஒரு கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, மற்ற கண்டிஷனுக்கு வரல, மற்ற கேஸ்க்கு. இது கொஞ்சம் டைம் வேணும் சார், இதை சேஞ்ச் பண்றதுக்கு. லாஜிக் கொஞ்சம் யோசிக்கணும். ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது. சொன்னா இப்போ அந்த சி வந்து ஏன் ரெட் கலர்ல வரணும், அதானே ப்ராப்ளம். புரியல. ஆமா ப்ரோ. அதுதான் அது வந்து கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அந்த எல்எஃப் எழுதிருக்கீங்கல்ல, அதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் போடுங்க. இல்லைன்னா அதுல அண்ட்லயே இன்னொரு கண்டிஷன் கொடுங்க.
இங்க என்ன கொடுக்க? அந்த வேர்ட்லி வேர்ட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அண்டு போட்டு சொல்றேன். இங்க லாஸ்ட் கோலன் முன்னாடி அங்க வந்து யூசர் என்டர் பண்ண வேர்டை வந்து நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேல்யூஸையும் கவுண்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து யூசர் என்டர் பண்ற வேர்டோட கவுண்ட்டும் வேர்ட்ல இருக்க கவுண்ட்டும் நம்ம செக் பண்ணி, அதாவது யூசர் என்டர் பண்ண வேர்ட் தான் ஸ்பெசிஃபிக் வேர்டு தான் கிரேட்டர் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷன் எழுதினோம்னா கரெக்டாக வரும். நான் அப்படிதான் எழுதினேன். உங்களுக்கு ரன் ஆச்சா? எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ நான் இங்க என்ன சேஞ்ச் பண்ண? கவுண்ட்னு போடவா? அந்த யூசர் வேர்ட் போட்டிருக்கீங்களா, அது டைப் பண்ணுங்களா? யூசர் வேர்டுனா யூசர் என்டர் பண்ணிருப்பாங்களா அந்த வேர்டு டாட் கவுண்ட் ஆஃப் the count. ஸ்கொயர் பிராக்கெட் இல்ல சார், நான் ரவுண்டட். புரியல என்னது? ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு ரவுண்டட் பேரண்ட்ஸ். இல்ல டாட் கவுண்ட் ஆஃப் டாட் வச்சு அங்க டாட் வைங்க. யூசர் வேர்ட் டாட் அதுக்கப்புறம் ரவுண்ட் பிராக்கெட். இல்ல அங்க அந்த பிராக்கெட் வரும் டாட்க்கு அப்புறம், அது போட்டுரு. இல்ல கவுண்ட்க்கு அப்புறம் தான் பிராக்கெட் வரும். ஓ சாரி ஆமா. கவுண்ட் அப்புறம் ஒரு பிராக்கெட் ஓபன். அங்க வந்து யூசர் என்டர் பண்ண ஒரு கேரக்டர் நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி எழுதுங்க. இந்த இடத்துல யூசர் வேர்டு வந்து ஒவ்வொன்னா தானே இதாகுது, பிரிண்ட் ஆகுறது. இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிடலாமா? இல்ல ஆக்சுவலா நீங்க எப்படி எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கான்செப்ட் வந்து இப்படிதான். யூசர் என்னன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸையும் கவுண்ட் பண்ண சொல்றாங்க அவங்க. அந்த கவுண்ட்டும் இந்த கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு அதுதான். அதான் யூசர் என்டர் பண்ண வேர்ட் வந்து கிரேட்டர் தானே இருக்கும் ப்ரோக்ராம் இருக்க கேரக்டர்ஸ் விட. இந்த இடத்துல டூன் போடணுமா? டூ இல்ல, அங்க வந்து கிரேட்டர் தென் எனக்கு தெரியல. இல்ல 2 1 இதுல நீங்க இன்புட் எப்படி வாங்குறீங்க, என்னன்னு வாங்குறீங்க? என்டர் த வேர்ட் என்ன வாங்க இங்க கீழ 32 லைன்ல யூசர் வேர்ட் வாங்க. யூசர் வேர்ட் ஆஃப் எக்ஸ் ன்னு போடுங்க. புரியல. யூசர் வேர்ட் ஆஃப் எக்ஸ் எங்க போட? ஹச் அந்த கவுண்ட் ஆஃப் குள்ள என்ன போட? யூசர் வேர்ட் போடுங்க. அந்த அப்புறம் சாரி யூசர் வேர்ட் ஆஃப் ஐ ன்னு போடுங்க. எனக்கு புரியல. கவுண்ட் குள்ள அந்த ஐ போடணுமா? ஆமா யூசர் வேர்ட் ஆஃப் ஐ ன்னு போடணும். சாரி கவுண்ட் குள்ள யூசர் வேர்ட் ஆஃப் அகைன் யூசர் வேர்ட் டைப். இப்போ வந்து ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி ஆமா ஸ்கொயர் பிராக்கெட். எதுக்கு கொடுக்குறோம்? இது வந்து அந்த இப்போ வந்து யூசர் வேர்ட் டாட் கவுண்ட் யூசர் வேர்ட் ஆஃப் ஐயோட ஐ அந்த இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு? சி இருக்கு. சி வந்து எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதுவும் அப்புறம் இங்க எது ப்ரோ சொன்னீங்க? இதுவும் அந்த ப்ரோக்ராம்ல உள்ள வேர்டும் கவுண்ட்டும். இப்போ ரன் பண்ணா கரெக்ட்டா வருமா? இல்ல இன்னொரு இப்போ யூசர் வேர்ட் கவுண்ட் பண்ணனுமா? இல்ல அந்த இதுக்கு முன்னாடி அந்த கோலனுக்கு முன்னாடி கிரேட்டர் தென் போடுங்க. இப்ப அதே அங்க கிரேட்டர் தென் போட்டு அதே மாதிரி இப்ப யூசர் வேர்ட் எழுதிருக்கீங்களா, அதே மாதிரி ப்ரோக்ராம் ஒரு வேர்ட் வச்சிருக்கோம்ல, அந்த கிரேட்டர் தென் என்ன போட? 2 போடும்.
இல்ல வேர்டு நீ வேர்ட்லி வேர்ட் போட்டிருக்கேல்ல ஆ. அது யூசர் வேர்ட் கவுண்ட் ஆஃப் எழுதுனீங்களா அதே மாதிரி ப்ரோக்ராம் வேர்டு வேர்ட் கிரேட்டர் தென் வேர்ட்லி வேர்ட் டாட் கவுண்ட் இதுல என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி. இது உள்ள என்ன போட அதே மாதிரி வேர்ட்லி வேர்டு வேர்ட் ஆஃப் ஐ. ஆனா ப்ரோ இது வந்து இப்போ தப்பான இண்டெக்ஸ்ல இருக்கிறனால தான் இது வந்து எல்லோ இந்த கண்டிஷனுக்கே வருது, எலிஃப் கண்டிஷனுக்கு. கரெக்டா? ஹலோ. இப்போ இது வந்து இப்போ ரெண்டும் சேம் இண்டெக்ஸ்ல இல்ல அப்படின்றனால தானே இந்த இந்த எலிஃப்க்கு வருது 13th லைன். அப்போ வந்து இப்போ இப்போ நீங்க வந்து இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேர்ட்லி வேர்ட் டாட் கவுண்ட் வேர்ட்லி வேர்ட் ஆஃப் ஐ, அந்த ஐல வந்து எனக்கு வேற ஏதோ லெட்டர் தானே இருக்கும். வேர்ட்லி வேர்ட் வேணா யூசர் வேர்ட் ஆஃப் ஐ தான் பண்ணும். இந்த யூசர் வேர்ட் ஆஃப் ஐ தானே போட்டிருக்கோம் நம்ம. இல்ல இங்க வேர்ட்லி வேர்ட் டாட் கவுண்ட் ஆஃப் யூசர் வேர்ட் ஆஃப் ஐ. ஓ ஓகே ஓகே. இங்க லாஸ்டா சொன்ன பிராக்கெட் குள்ள வேர்ட்லி வேர்ட் ஆஃப் ஐ போட்டிருக்கேன், அதுக்கு பதிலா யூசர் வேர்ட் ஆஃப் ஐ. ஈக்குவல் டு வராது. கிரேட்டர் மட்டும். இப்போ ரன் பண்ணி போறேன். இது டீபக்கிங் ஸ்டாப் பண்ணிடுமே. ஸ்டாப் பண்ணிட்டு இது இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன். இப்பயும் இதாதான் வருது. டீபக் பண்ணு, இத டீபக்ல வந்துச்சுல. ஆமா. இல்ல இந்த இடத்துல ஏதோ RX இல்ல அது கரெக்ட் தான். அது ஃபார் வந்து ஃபார் RX இல்ல ஃபார் தான். அங்க வந்து அது என்ன ஆயிடுச்சு? ஸ்கிரீன் வந்து நாங்க கீபோர்ட்ல நீங்க ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். இல்லனா கீழ ஹாரிசான்டல் ஸ்க்ரால் பார் இருக்குல்ல, அது மூவ் பண்ணீங்கன்னா வந்துரும். ஆமா, அதனால லெஃப்ட் சைடு போணும். யாரோ மார்க்க லெஃப்ட்ல கிளிக் பிரஸ் பண்ணுங்க. லெஃப்ட் யாரோ பிரஸ் பண்ணுங்க வந்துரும். கீபோர்ட்ல ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, இல்லனா அத பிரஸ் பண்ணுங்க. இப்போ வந்துச்சு. இல்ல எல்லோ தான் வருது. சொன்னா அந்த அண்ட்ல போட்டிருக்கீங்களா? ஆமா. அதுக்கு அத வந்து இஃப்ல போட்டுருங்க. அந்த கண்டிஷன் இஃப்ல போடுங்க. அப்ப எலிஃப்க்குள்ள இன்னொரு கண்டிஷன் போடா. எலிஃப்ல இஃப் போடுங்க. இப்ப அண்டர்ல இருக்கிறத வந்து இஃப்ல போட்டுருங்க. நம்ம கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு வந்து அந்த வேர்ட் வந்து ரெட்ல பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா எல்லோல பிரிண்ட் ஆகணும். எல்ஸ்ல எல்லோன்னு போட்டுருங்க. புரியல. இப்ப இதுல அந்த அண்ட் எடுத்துருங்க மேல.
கோலன் இப்போ கோலன் வச்சு அங்க எலிஃப்ல இப்போ இந்த இஃப் எழுதிருக்கீங்களா, இதுக்கு வந்து ரெட்டா பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த எல்லோ வந்து ரெட்டா மாத்திருங்க. அதுக்கப்புறம் எல்ஸ்ல வந்து எல்லோ வச்சுங்க. புரியுதா? இந்த ஒரே ஒரு நிமிஷம். ஏன் எரர் காமிக்குது? அது ஒரு இன்டென்டேஷன் தள்ளி வச்சது சார் நான். அங்க இல்ல, அது கரெக்ட் தான். எல்ஸ் கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அந்த இஃப்க்கு முன்னாடி இருந்து லைனோட ஸ்டார்டிங் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ணி பேக்ல இல்ல லைன் நம்பர் 14லயே அந்த ஐக்கு முன்னாடி இருந்து லைனோட ஸ்டார்டிங் அந்த பிளாங்க் எம்டி இது இருக்குல்ல, பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. அந்த இஃப்க்கு முன்னாடி டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு இப்ப இன்டென்டேஷன் கொடுங்க. இப்ப அடுத்த லைனுக்கு இன்னொரு இன்டென்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். எரர் போயிடுச்சா? ஏதாவது ஒரு ஸ்பேஸ் மிஸ் ஆயிருக்கும், அதனால எரர் வருது. இப்ப ரன் பண்ணவா? எல்லோ தான் பிரிண்ட் ஆகுது. கதிரேஷ் அண்ணா வந்துட்டு இஃப்ல ரெட் வச்சுக்கோங்க, எல்ஸ்ல எல்லோ வச்சுக்கோங்க. எல்ஸ்ல எல்லோ வச்சுக்கோங்க. இஃப்ல வந்து ரெட் இங்க லைன் நம்பர் 15ல அந்த இடத்துல ரெட். இங்க ரெட்டா? அங்க ரெட், அதுக்கு ஒரு எல்ஸ் போட்டு எல்லோ. திரும்ப இந்த இஃப்க்கு கீழ ஒரு எல்ஸ் போடவா? ஆமா. இன்டென்டேஷன் தப்பா இருக்கு. அந்த இத டைப் பண்ணிட்டு சரி பண்ணிக்கலாம். எல்லோ போடவா? ஆமா, எல்லோ. எல்ஸ் இங்க வருமா இல்ல இந்த இஃப் கீழ? இது தப்பா தான இருக்கு. இல்ல, ஆமா, இன்னொரு இன்டென்டேஷன் தள்ளி வச்சு எல்ஸ்.
இந்த அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி பேக் ஸ்பேஸ் கொடுத்து பாரு. செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் இங்க இல்ல 17ல. நீங்க ரன் பண்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிருங்க. அதனால கூட எரர் காட்டலாம். அந்த எரர் மேல வைங்க, என்ன சொல்லுதுன்றத பாப்போம். கரெக்டா வந்துருச்சு. அக்கா இப்ப அந்த 5O ட்ரை பண்ணி பாருங்க. என்னதுன்னா அந்த 5O அப்போ வராம இருந்துச்சுல்ல. இதுல 5 ஏன்னா 3 லெட்டர் வேர்ட்ஸ் மட்டும் தான் இது பண்ணி வச்சிருக்கோம். இல்ல அந்த ரேண்டம் வேர்ட்ல அப்படியே சேஞ்ச் பண்ணிடு. இல்ல அந்த இத டீபக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ரேண்டம் வேர்ட்ல போய் அந்த 5 லெட்டரை மாத்திரு. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த ரேண்டம் வேர்ட் ஈக்குவல் டு ரேண்டம் டாட். இல்ல ரேண்டம் வேர்ட் ஈக்குவல் டு ரேண்டம் டாட். நீ அது முன்னாடி போட்டிருந்தேல அந்த இது ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் லைன் நம்பர் 30ல சொல்றேன். அந்த ஹலோக்கா தீபிகா? என்னது? இல்ல அந்த நான் ஹலோக்கு ஒரு அந்த 5O போட்டோம்ல அதுவா? அதுதான். அப்போ வந்து இந்த ரேண்டம் டாட் சாய்ஸ் இருக்குல்ல சொன்னா அது அப்படியே கமெண்ட்ல இருக்கட்டும். ரேண்டம் வேர்ட் ஈக்குவல் டு ஹலோன்ட்டு டைப் பண்ணு. இல்ல அது இருக்கட்டும். இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது கமெண்ட்ல இருக்கட்டும். இப்போ ரேண்டம் வேர்ட் ஈக்குவல் டு ஹலோ. அது மாதிரி மேல வேர்ட்ஸ் இருக்குல்ல அது 25 அதையும் கமெண்ட் பண்ணிடு. இப்போ ட்ரை பண்ணு. என்ன கொடுக்க ஃபுல்லா ஓ கொடுக்கவா 5O? ஆமா. வந்துருச்சு. கரெக்டா பெயிண்ட் ஆகுது. கரெக்டா வருதுடா. ஓகே கரெக்ட். நான் ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணி கேட்கணும். ஹலோ அழகர். அது சாட்டு கேட்டு. ஹலோ சார். இல்ல அது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 10 மணி ஆயிடுச்சு சார். எப்பவுமே கிளாஸ் க்ளோஸ் பண்ணி. ஓகே ஃபைன்.
ஃபைன். தேங்க்யூ சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களால முடிஞ்சா வீடியோ வர ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, ஃபைன். ஓகே பாய். சார். பாய். பாய் சார். பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய்மா. பாய்ப்பா.